ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட் த்ரோன் சீசன் 1 எபிசோட் 25. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸை பார்க்கலாம், இப்போ போய் பார்த்துட்டு வந்துங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள காட்டி முடிச்சு நம்ம வட்டாரியை காட்டுறாங்க. வட்டாரியும் சின்ன வயசு எல்லாம் இருக்காங்க. பனி பொழிகிற நேரத்தில் வட்டாரி சின்ன வயசு எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. அப்படியே வட்டாரி கண்ணை முழிச்சு பார்ப்பாரு. முழிச்சு பார்த்தவர கனவா அப்படின்னு நினைப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க வட்டாரி அப்படின்னு எல் வந்து வட்டாரிட்ட பேசுவார். கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அடிக்கடி டெத் நோட் பேப்பரில் இருக்க ஒரு சின்ன பீசஸ் மட்டும் கிழிப்பாரு. அந்த கிழிஞ்ச இடத்த எல் ரெம்ட்ட கட்டி இதில் பேர் எழுதுனா கூட சாவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு இது தெரியல, நான் மட்டும் இல்லை, எங்களை மாதிரியான ஷினிகாமிஸ் யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். டெத் நோட் ஆல்மோஸ்ட் எங்க கிட்ட தான் இருக்கும். இந்த பீசஸ் பேப்பர்ஸ் கிழிக்கிற அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. இதை கேட்டு முடிச்சுட்டு எல் கேக் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. இதை பின்னாடி இருந்து கேட்ட ஹீரோ, நீ கவலைப்படாத, நான் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா அவனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. பட் மனசுக்குள்ள நான் இன்னைக்குள்ளே அவனை டக்குன்னு கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாரு. ஹீரோயினை கூப்பிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணு, நீ வேலை செஞ்சுக்கிட்டே நடுவில் நிறைய பேர்த்த போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோட வாக்கு தெய்வ வாக்கு. ஹீரோட பேச்சு அப்படியே கேட்பாங்க. அதனால அச்சு மாறாம வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே டெத் நோட்ல சில பேர்த்தோட பேர் எழுதி போட்டு தள்ளுறது. இன்னைக்கான வேலையில ஹீரோயினை கரெக்டாக முடிச்சுட்டு சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே டாஸ்க் ஃபோர்ஸ்ல கட்டுறாங்க. எல்லாருமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரிஜினல் ஹீரோ பிடிக்கிற வரைக்கும் இந்த பேட்டில் முடியவே முடியாதா, என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம எல்க்கு என்னன்னே தெரியல, காலையில இருந்து ரொம்ப சோகமாவே இருப்பாரு. என்னதான் அவ்வளோ சோகமா இருந்தாலும் அந்த கேஸ்ல அந்த சோகத்தை வெளி காட்ட மாட்டாரு. எல்லா ஆஃபீஸர்ஸுமே கீராவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னோட திங்கிங் ஃபுல்லா எப்பயுமே லைட்டை பத்தி தான். எல்லாம் பொறுத்த வரைக்கும் லைட்டை தவிர வேற யாருமே கீராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ்ல பேர் எழுதி கூட லைட் நிறைய பேர்த்த கொள்ளலாம். எனக்கு அந்த 13 நாள் அப்படிங்கிற ரூல் தான் எங்கேயோ இருக்கு. எல்லுக்கு மறுபடியும் மீசாமனை மேல லைட்டா சந்தேகம் வராது. இது அப்படியே வெளிப்படையா சொல்லிட்டு இருப்பாரு. இது எல்லாமே ஹீரோட பிளான். ஹீரோ தான் ஹீரோயின் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாரு. கரெக்டா ஹீரோயினி போனதுக்கு பண்ணிடுச்சுன்னா ஷினிகாமி தன்னோட சுயநலத்துக்காக ஒரு ஹியூமனை காப்பாற்றுறதுக்காக கொலை பண்ண மாதிரி ஆயிடும். அப்படி மட்டும் ரெம் பண்ணிடுச்சுன்னா சாம்பல் ஆயிடும். ஹீரோட திங்கிங் என்ன இருக்குன்னா, ஆமா ரெம் நீ தான் எல்லாம் கொல்லும். அப்படியே சீனை ரொட்டேட் பண்ணி ஹீரோட ஃபேஸை கட்டுவாங்க. ஹீரோ ஒரு ஈவில் ஸ்மைலோட பார்த்துட்டு மழை பெஞ்சிட்டு இருக்க நேரத்தில் ஹீரோ எல்லை பத்தி திங்கிங் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. ஹீரோ இடத்துல ஸ்டாப் ஆகி இப்படி வெளியில பார்க்க எல் மலையில் நனைஞ்சிட்டு இருப்பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்காரு யூசாக்கி, எல்லோட ஃபேக். என் காதுல சர்ச்சஸோட சத்தமும் ஃபியூனரோட சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னைக்குமே எனக்கு இப்பெல்லாம் தோணுனதே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. எப்பயுமே திடமா இருக்க எல் இப்ப மட்டும் புரோக்கன் ஆன மாதிரி பேசுவாங்க. இங்கே நிக்கிற உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும், வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ மலையில வந்து கூப்பிடுவாரு. ஹீரோ எல்லாம் நிறைய பேசுவாங்க. ஹீரோ எப்படியே எல்கிட்ட பேசி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிரு. ஹீரோ எல்லாம் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி துண்டை வச்சு அவரை இவர் தொடச்சு விடுறது, இவன் அவன் தொடச்சு விடுறதுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லோ ஹீரோ டாஸ்க் ஃபோர்ஸஸ் இந்த எல்லாருமே இருக்க இடத்துக்கு போவாங்க. எல் அவரோட சீட்ல உட்காந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவார். என்னதுன்னா அவர் டெத்னோட டெஸ்ட்டை பார்க்க போறாராமா. சில தூக்கு தண்டனை கைதிகளோட பேர் எழுதி இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்க்க போறேன். அது மூலமா நான் கீராவை பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பூனும் கீழே விழுகுது, அவரும் கீழே விழுகாரு. நம்ம ஹீரோ போய் அப்படியே எல்லாம் தாங்கி பிடிக்கிறார். எல்லுக்கு அவருடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு சின்ன கெட்ட கனவாட்ட வந்துட்டு போகுது. எல் பார்க்குற கடைசி முகம் நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் ஷினிகாமியை காட்டுறாங்க. ஷினிகாமி ஃபுல்லா சாம்பல் ஆகுது. தன்னோட சுயநலத்துக்காகவும் ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஷினிகாமி தன்னுடைய உயிரை அநியாயமா விட்டுருச்சு. எல் சாக போற அந்த கடைசி நேரத்தில் ஹீரோடைய ஈவில்ஸ் மேல காட்டுறாரு. இதை பார்த்துக்கிட்டே எல் பொறுமையா அவரோட கண்ணை மூடி சாகுறாரு. ஹீரோ தான் மற்றவங்க கிட்ட ரொம்ப சோகமா இருக்க மாதிரி காட்டுவாரு. பட் உள்ளுக்குள்ள பயங்கர ஹாப்பி. ஹீரோ அப்படியே பயங்கரமா கத்துறாரு. அடுமை இருந்துச்சு, நான் போய் ஷினிகாமி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாரு. ஹீரோ ஷினிகாமி அந்த ரூமுக்கு போவாரு. அங்க ஜஸ்ட் ஷினிகாமியோட சாம்பலும் அதோட டெத் நோட் மட்டும் தான் இருக்கும். ஹீரோ அந்த டெத் நோட் எடுத்து ஒளிச்சு வச்சுக்காரு. ஹீரோக்கு தேர்ட் டெத் நோட் கிடைச்சிரும். ஷினிகாமி இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ மற்ற எல்லாத்தையுமே கூப்பிடுவாரு. எல்லாருமே அந்த ரூமுக்கு வந்து பார்ப்பாங்க. பட் அந்த இடத்துல ஷினிகாமியோட வெறும் சாம்பல் மட்டும் தான் இருக்கும். பார்க்குற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ இதுதான் அந்த ஷினிகாமிக்கு ஏதோ ஆயிடுச்சு, அது வெறும் சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற மார்ட்ஸோட ஐசாவா சீஃப் 3 பேத்துக்குமே உயிர் பயம் வந்துடும். ஹீரோ அப்படியே அந்த ரூமை விட்டு பொறுமையா வெளியில நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ மறுபடியும் அவரோட ஈவில் ஸ்மைலை காட்டி ஐ ஆம் த காட் ஆஃப் த நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கான அர்த்தம் இந்த புது உலகத்தோட கடவுள் நான் தான் அப்படின்னு. அப்படியே எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. எல் சாகர சீன் பயங்கர டச்சிங்கா இருக்கு. அதை அப்படியே போட்டு விட்டுறேன். ஓகே கைஸ், எல் செத்துட்டாரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த ஒருத்தர் எல் மட்டும் தான். இப்ப எல்லே இல்ல. இன்னும் இந்த அனிமையில 12 எபிசோட்ஸ் ரிமைனிங் இருக்கு. கதை எப்படி போகும்னே தெரியல, ஆனா நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன். நீங்களும் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை கைஸ்.